ஐயா சிவா வந்துட்டு தங்காஸ் போயிருக்காரு ஐயா வந்துருவாரு. சிவா வந்துட்டாரு. நம்ம என்ன படிக்க போறோம் அட்ரஸ் தெரியுமா? சரி அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் வந்து ஒரு என்னோட புதிய நண்பர் ஒருத்தர் இவர் தான் சிவனேசன். ஹாய் சொல்லுங்க. ஐயா ஐயா கால் உதைக்கிறான். ஐயா அம்மா எங்க கால் வலிப்பு. அம்மா எங்க இறங்கி சரி அந்த குழந்தைகள் ஒரு சிக்கல் என்ன செய்யணும்? ஐயா அனுப்புறா. சரி சரி அம்மா அம்மா போங்க. இவங்க அம்மாவா? சரி இந்த குழந்தை அழுகுறாங்க. அவங்க எப்படி சமாதானம் ஐயா அப்ப அந்த குழந்தைக்கு என்ன பால் குடிக்கணும். பால் குடிக்கணும். ஐயா பால் சரி வந்து ரெண்டு ஜாமா இந்த பொருட்கள் இருக்குல்ல இதுல எது கொண்டா குழந்தை ஐயோ வலிக்கும். ஐயா நம்ம சீப்பு கொடுக்க கூடாது. நம்ம வந்துட்டு பால் எடுத்து இப்படி கொடுக்கணும். ஐயோ வலிக்கும். இப்படி கொடுக்கணும் ஐயா. ஏன்னா அழுத பிள்ளைக்கு நம்ம பால் கொடுத்தாதான் அது வந்து நிப்பாட்டும். ஏன் பிள்ளை அழுதுச்சு? ஏன்னா அதுக்கு ஒரு கஷ்டம். ஏன்னா பசி. பசி. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க வாயை திறந்து கேட்டுறீங்க அம்மா சோறு. வாய் திறந்து நன்றி. அவருக்கு கை தட்டுங்க. நம்மளுக்குலாம் பசிச்சா நம்ம எப்படி வாயை திறந்து கேட்டுருவோம். ஆனா பிள்ளைங்க பசிச்சா என்ன பண்ணுவாங்க? அவங்களோட மனநிலை பசியில இருந்து அவங்க அழுவாங்க. மனநிலை மொழி. நன்றி. சரியா? அப்ப அவங்களோட மனநிலை மொழியை பயன்படுத்தி அவங்க அழுவும் போது நம்மளுக்கு தெரியும் அவங்களுக்கு என்ன ஒரு தேவை இருக்கு. பெரும்பாலும் குழந்தை எதுக்கு அழுவாங்க? ஒண்ணு வந்து பசிச்சாதான், பெரும்பாலும் பசிச்சாதான் குழந்தைகள் வந்து அழுவோம். எல்லாம் எதுக்கு பூச்சி தூக்கம் இல்லைன்னா அழுவோம். அழுவோம். சரியா? அப்ப குழந்தை அழுதுச்சு, குழந்தைக்கு பால் கொடுத்தாரு விஷயம், குழந்தை அழுது நிறுத்தி சிரிக்க ஆரம்பிச்சு. அப்ப நம்ம இனி என்ன படிக்க போறோம்? யாரையாச்சும் ஊதிக்க முடியல? ஐயா நீங்க நம்ம அழுத பிள்ளை பால் குடிக்கும். அழுத பிள்ளை பால் குடிக்கும். இதுக்கு முன்னாடி அதை கேட்பீங்க? பாட்டி சொல்லிருக்காங்க. பாட்டி சொல்லிருக்காங்களா? எதுக்கு சொல்லுவாங்க சிவா? சொல்லுங்க. ஏதாச்சும் நடந்திருக்கும் கண்டிப்பா அதுக்கு சொல்லிருப்பாங்க பாட்டி. எனக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. அப்ப பாட்டி சொன்னாங்க உனக்கு உடம்பு சரியில்லை நீ தான் வந்து கிளினிக் பொண்ணு வந்து கூப்பிடணும் அப்படின்னாங்க. சரியா? அவங்க சொன்னதை வச்சு உங்களால பொருள் ஏறக்குறைய நம்ம கணிக்க முடியல. என்னத்துக்கு வந்து தாழ்ந்து இப்ப வந்து நம்ம அதை வந்து தெளிவா பார்க்கலாம். பழமொழியும் பொருளும் டாம் அண்ட் ஜெர்ரியுடன் ஒரு பயணம் போமா? போலாமா ரூபன்? டாம் அண்ட் ஜெர்ரியுடன் ஒரு பயணம் போலாமா? போலாம். நம்மளோட பழமொழி என்ன? அழுத பிள்ளை பால் குடிக்கும். உங்களோட பாட புத்தகத்துல கூட கீழே இருக்கும், அதையும் நீங்க பார்க்கலாம். சின்ன வயசுல அப்படிதான் இருந்தேன். ஆமாய்யா, நானே அப்ப இந்த விஷயம் ஐயா எனக்கு காமெடி ரொம்ப பிடிக்கும் ஐயா. நான் தான் டாம். சரி சரி எல்லாம் சேர்த்து சொல்லுங்க. அழுத இவர அழுத பிள்ளை சத்தம் கேட்கல. பால் குடிக்கும். கணேசன் சொல்லுங்க. அழுத பிள்ளை பால் குடிக்கும். சரி அப்படின்னா என்ன பொருள்னு பார்க்குமா? குழந்தை தனக்கு பால் வேண்டும் என்பதை அழுகையின் மூலம் வெளிப்படுத்துகிறது. அதாவது இதோட தெரிநிலை பொருள். தெரிநிலைனா இப்ப நம்மளுக்கு அழுத பிள்ளை பால் குடிக்கும் பார்க்கும்போதே நம்மளுக்கு என்ன தோணும்? குழந்தை அழுது பால் கேட்குது, பசிக்குதுன்னு அர்த்தம். இதுவே அதுல நம்மளுக்கு என்ன கருத்து சொல்ல வராங்கன்னு பார்த்தோம்னா, இப்பதான் குழந்தை அழுகுது, பால் கொடுத்தோடனே மகிழ்ச்சி வந்துருச்சு அல்லவா? ஆனா இந்த பழமொழியோட புதைநிலை கருத்து, அதாவது மறைப்பொருள், இந்த பழமொழி மூலம் நம்மளுக்கு என்ன சொல்ல வராங்கன்னா, ஒவ்வொருவரும் தமக்கு வேண்டியவற்றை பெற்றுக்கொள்ள தாமே முயற்சி செய்ய வேண்டும் சொல்றாங்க. சொல்லுங்க. ஒவ்வொருவரும் தமக்கு வேண்டியவற்றை பெற்றுக்கொள்ள தாமே முயற்சி செய்ய வேண்டும். முயற்சியை வந்து அதுதான் முக்கியம். நம்மளா போய் கேட்டாதான் எதுவும் நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம கேட்காம நம்மளுக்கு எதுவும் கிடைக்காது. அதுதான் வந்து
ஆமா, முயற்சி செய்யணும். யுவராஜ் பேர் முயற்சி செய்யணும். அதுதான் வந்து இந்த பழமொழியோட முக்கிய கருத்தா இருக்கு. சரியா? முக்கிய பொருளே அதுதான். சரி, நம்ம கொஞ்சம் விரிவா பார்ப்போம். இப்ப பாருங்க, ஒருவர் தமக்கு வேண்டியவற்றை பெற்றுக்கொள்ள தாமே முயற்சி செய்ய வேண்டும் இருக்கு. இப்ப உதாரணத்துக்கான என்னத்தை பெற்றுக்க நீங்க முயற்சி செய்யணும்? ஐயா சாப்பாடு ஐயா. சாப்பாடு. இப்ப பசிக்குது, வீட்டுல இருக்கீங்க, அம்மா சமைச்சுக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு பசிக்குதுன்னு அம்மா கிட்ட சொல்றேன், எப்படி சொல்றீங்க? ஐயா நான் அம்மாட்ட போயிட்டு கூப்பிட்டு ஒரு வாட்டி சொல்லுவேன், 2 வாட்டி சொல்லுவேன். அப்படி வந்துட்டு கேட்டுக்கிட்டே இருப்பேன். கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. கேட்டுக்கிட்டே இருந்தாலே அம்மாக்கு அம்மா சீக்கிரம் சாப்பிடுவாங்க. சீக்கிரம் சமைப்பாங்க. அம்மாவுக்கு தெரியும் பையன் பசியில இருக்கான் அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த அழுத பிள்ளை பால் குடிக்கும்ன்ற பழமொழிய நம்ம வாழ்க்கையோட அன்றாட சூழல்ல, நம்மளோட வாழ்வியல்ல வந்து இது இல்லாம இருக்கவே முடியாது. ஏன்னா இதோட முக்கியமான இந்த அம்சம் வந்து இந்த முயற்சி செய்யறது தான். இப்ப நம்ம எந்த விஷயம் நம்மளுக்கு வேணும்னாலும் முயற்சி செய்யணும். எப்படி இந்த குழந்தை வந்து அதுக்கு பசிக்குதுன்னா அதை வாயில வந்து சொல்ல முடியாது, அது முயற்சி செய்யுது. என்ன முயற்சி செய்யுது? அழுவதன் மூலம் அவங்க அம்மாவுக்கு வந்து தெரியப்படுத்துது எனக்கு பசிக்குதுன்னா. அப்ப அது ஒரு முயற்சி தானே. ஆமா ஐயா. அது போலதான் இதுவும். சரி, இப்ப வந்து நம்மளோட பாடப்பகுதிக்கு போகலாம். அதுக்கு முன்பு வந்து இந்த அழுத பிள்ளை பால் குடிக்கும் எப்படி உங்க வாழ்க்கையில செயல்படுறதுன்னு உங்களுக்கு புரியுதா? கனா ஒரு உதாரணம் கொடுத்திருந்தாரு. ஆரம்பத்திலே வந்து சிவா ஒரு உதாரணம் கொடுத்திருந்தாரு. உடம்பு சரியில்லைன்னு பாட்டிட்டு சொன்னா, பாட்டி அழுத பிள்ளை பால் குடிக்கும், நீயா வந்து கேட்டாதான் உனக்கு மருந்து கிடைக்கும்னு சொன்னாங்க. ஆமாவா? புரியுதா? நல்லா இருக்கு ஐயா. சரி, இப்ப வந்து உங்களோட பாட புத்தகம் கொடுத்துருங்க. பாருங்க 27. சரி சரி, இப்ப இந்த பாடப்பகுதியை வந்து வாசிக்கலாமா? இதை எப்படி வாசிக்க போறோம்னா, இப்ப இங்க பார்த்தோம் என்றால் 3 பத்தி இருக்கு அல்லவா? ஒரு குழு ஒரு பத்தியை படிக்கணும். சரி, 3வது பத்தி நம்ம ஐயா கொஞ்சம் படிங்க. சரி, ஐயா கொஞ்சம் படிக்கிறேன். சரி, முதல் குழு வந்து ஆரம்பிங்க. முதல் பத்தி தலைப்பு படிச்சுட்டு சொல்லணும். 1 2 3. பழமொழியையும் பொருளையும் அறிக. வகுப்பு மாணவர்கள் அனைவரும் இரட்டையெழு தயாரிப்பதில் மும்முரம் காட்டினர். தயாளன் மட்டும் ஆழ்ந்து யோசித்துக் கொண்டிருந்தான். குழப்பங்கள் பல அவனை ஆட்கொண்டன. சரி, இப்ப இத பத்தில உங்களுக்கு என்ன புரிஞ்சிச்சு? ஒருத்தவங்க சொல்லுங்க. குழு புரியுது. சரி, அவருக்கு ஏதோ ஒரு குழப்பம் இருக்கு. என்ன குழப்பம்னு சொல்லி பார்ப்போம். அடுத்த குழு படிங்க. கணிதேஷன் குழு படிங்க. அடுத்த பத்தி அருகில் அமர்ந்திருந்த தேன்மொழியிடம் தன் சந்தேகத்தை கேட்டான். ஆனால் தேன்மொழியோ சட்டென முகத்தை சுளித்துக் கொண்டு தன் வேலையில் ஈடுபட்டாள். சரி, இந்த பத்தில உங்களுக்கு என்ன புரியுது? ஐயா தேன்மொழிக்கு சந்தேகம் தேன்மொழி கேட்கிறாரு. ஆனா தேன்மொழி வந்து சொல்லுவாங்க. இதோ பாருங்க, இந்த மாதிரி ஐயா இங்க வந்து அதை படமா காட்டிட்டு பாருங்களேன். தயாரில் வந்து அவங்க தோழி கிட்ட போயிட்டு தேன்மொழி கிட்ட போயிட்டு சந்தேகம் கேட்கிறப்போ அவங்க மூஞ்சி அப்படிதான் சொல்லிச்சாங்க. சரியா? அந்த மூணு சொல்லிச்சாங்க. சரியா? அவங்க வந்து ஏன்னா அவங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதாவது சரி, அடுத்த பத்தி படிங்க. நடுக்குள் படிங்க. தயாளன் தன்னை தைரியப்படுத்திக் கொண்டான். வகுப்பறையின் முன் சென்றான். தனக்கு ஏற்பட்ட சந்தேகங்களை ஆசிரியரிடம் கேட்டான். தயாளனின் தைரியத்தை ஆசிரியர் பாராட்டினார். அவன் குழப்பங்களுக்கும் சந்தேகங்களுக்கும் தெளிவான விளக்கம் கொடுத்தார் ஆசிரியர். தனக்கு வேண்டிய தெளிவை பெற்றுக் கொண்ட தயாளன் சிறப்பான திருக்கேடு ஒன்றை தயாரித்தான். அவன் முயற்சியை ஆசிரியர் வெகுவாக பாராட்டினார். சரி, இது என்ன புரிஞ்சு உங்களுக்கு? அவர் வந்து அவர் தைரியப்படுத்திட்டு கடைசியா போய் ஆசிரியர்கிட்டயே வந்து கேட்டுட்டாரு எப்படி செய்யணும் அப்படின்னு. ஆசிரியர்கிட்டயே போய் கேட்டாரு. சரி, இப்போ ஒருவேளை இப்போ தேன்மொழி கிட்ட போனாரு, அவங்க முகம் சொல்லிச்சிட்டாங்க. அப்ப அவர் அந்த தயக்கத்தோட அப்படியே இருந்தா அவரால் அந்த புக்கை முடிச்சுக்க முடியுமா? மாசம் நின்று முடியுமா? ஏன்னா வந்து அழுது பிள்ளை பால் குடிக்கும், ஏதாச்சும் ஒன்று செஞ்சாதான் அது கிடைக்கணும். இப்போ அவர் இங்க என்ன செஞ்சாரு? என்ன முயற்சி செய்தாரு? அவர் வந்து அவங்க ஐஐடி சொன்னாரு. ஐயா கேட்டாரு. கேட்ட உடனே ஐயா வந்து தான் தீர்த்துட்டாங்க. ஐயா
இந்த மாதிரிதான் அன்னைக்கு வகுப்புல ஒண்ணு நடந்துச்சு. என்ன நடந்துச்சு சொல்லுங்க. ஐயா அன்னைக்கு ரூபினி கிட்ட சிவா போயிட்டு கேட்டா, ரூபினி இந்த நோட் புக்ல எப்படி எழுதணும்னு ரூபினி சொல்லிச்சு, சீப்போ அப்படி சொல்லிச்சு ரூபினி. ஐயோ. அப்புறம் அவன் ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு சித்ராயி இருக்காங்களே, சித்ராயி கிட்ட போய் கேட்டான், சித்ராயி எப்படி செய்யணும் அப்படின்னு. அவங்க வந்துட்டு எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் அவங்க சித்ராயி சொன்னாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, தப்பு அப்படி சொன்னாங்க. அப்புறம் சிவா வந்துட்டு அதை கத்துக்கிட்டோட சிவாவோட நோட் புக் தான் ரொம்ப அழகா இருந்துச்சு. ஆமா, அப்ப சிவாக்கு கேட்டு சொல்லுங்க. அந்த பழக்கம் என்னதான் இருந்தாலும் நம்ம நண்பர் நம்மகிட்ட உதவி கேட்டா உதவி செய்யணும். சரியா? அதாவது இப்ப இந்த கதை நம்ம படிச்சோம் அல்லவா, இந்த கதை வழி நம்ம என்ன கத்துக்க வேண்டியதுன்னா, சிவா படிங்க. எனக்கு வேண்டிய தெளிவை பெற்றுக் கொண்ட தயாளர் சிறப்பான திருஷ்டியை ஒன்றை தயாரித்தார். அப்படின்னா என்ன சொல்ல வராங்க? அவனுக்கு வேணும் இருந்தால் அவனை கேட்டால திருட்டில் எப்படி செய்யணும் ஆசிரியர் கேட்டால அவன் நல்ல ஒரு திருட்டத்தை செய்ய முடியும். இதுவே அவர் கேட்காம போய் செஞ்சிருந்தா அவரால் சிறப்பு. அதே போலதான் நீங்களும் உங்க வீட்டு பாடங்கள்லாம் தெரியலன்னா ஐயாவிடமோ இல்ல மற்ற ஆசிரியர்களிடமோ வந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும். நாங்களே செஞ்சிருக்கிறோம் அந்த தயக்க நிலையோட ஒரு முயற்சி எல்லாம் பண்ணீங்கன்னா உங்களோட பாடமும் வந்து சிறப்பா இருக்காது. சரி, அதாவது நம்ம இப்ப இந்த படிச்சதுல நமக்கு என்ன சொல்ல வரோம், ஐயா நீங்களும் வந்து தயாளனை போல இருக்கணும். உங்களுக்கு வேண்டியது பெற நீங்களே தான் முயற்சி செய்யணும். தரிசனம் செய்வீங்களா? கண்டிப்பா செய்யணும் ஐயா. கண்டிப்பா செய்யணும். செய்யணும். சரியா? இப்ப நம்ம அடுத்த நடவடிக்கைக்கு போகலாமா? சரி, அடுத்த நடவடிக்கைக்கு போவதற்கு முன்பு உங்களுக்கு கிட்டே மைத்துவல் இருக்கா? இருக்கு மைத்துவல் தான் இருக்கு. மைத்துவல் எல்லாம் மார்க்கர் பென், அதான் மைத்துவல். சரியா? சரி, நம்ம அடுத்த நடவடிக்கைக்கு போறதுக்கு முன்பு ஹரிபிரியா நீங்க சொல்லுங்க, நம்ம இன்னைக்கு என்ன பழமொழி படிச்சோம்? அழுத பிள்ளை பால் குடிக்கும்ன்ற பழமொழி படிச்சோம். யுவராஜ், அழுத பிள்ளை பால் குடிக்கும் என்றால் என்ன பொருள் சொல்லுங்க? அழுத பிள்ளை பால் குடிக்கும்னா ஐயா, ஒருத்தவங்க வந்து நமக்கு வேண்டியதை தாமாகவே வந்து போய் முன் வந்து முயற்சி செய்வாங்க விஷயத்தை செய்யறதுக்கு. கணிதேசன் உங்களுக்கு என்ன புரியுது சொல்லுங்க? நமக்கு வேணும்னா நம்ம தான் ஆரம்பிச்சு அதை இப்ப இப்போதைக்கு ஐயா பார்த்த வரைக்கும் எல்லாத்துக்கும் வந்து இந்த பழமொழியும் அதோட பொருளையும் வந்து ஓரளவுக்கு நீங்க வந்து அதை அறிஞ்சுக்கிட்டீங்க. சரி, இப்ப நீங்க அதை புரிஞ்சுக்கிட்டீங்களான்னு சொல்லி பார்ப்போமா? சரி, இந்த நடவடிக்கை செய்யறதுக்கு முன்பு ஐயாவுக்கு வந்து நீங்க எல்லாம் ரெண்டு பேரா உட்காரணும். உட்காருங்க. சரி, உங்க குழுல ஒருத்தர் வரீங்க. உங்க குழுல ஒருத்தர் வராதனால நீங்க 3 பேரா செய்யுங்க. சரி, வச்சுக்கோங்க. மைத்துவல் இருக்கா? சரி, இப்ப பாத்தீங்கன்னா உங்கள் ஒருவருக்கும் ஐயா வந்து ஒரு இணையருக்கும் 3 படங்கள் வந்து கொடுத்துருக்கோம். ஆனா எல்லாருக்கும் ஒரே மாதிரி படங்கள் கிடைச்சிருக்காது. 2 குழுக்களுக்கு ஒரே மாதிரி படம் இருக்கும், மற்றவங்களுக்கு வேற வேற இருக்கும். சரியா? இப்போ உங்களுக்கு என்ன வேலை செய்யணும்னா, 3ஆம் ஆண்டு மாணவர்கள் தானே நம்ம எழுத்து பாடத்துல வந்து சூழல்ல கத்துக்கணும். இப்போ உங்களுக்கு வந்து ஐயா அங்க 3 படம் கொடுத்துருக்காங்க. அந்த படத்தை இந்த பழமொழியோட தொடர்பு படுத்தி நீங்க குழுவுல கலந்துரையாடி ஐயாவுக்கு ஒரு சூழல் செய்யணும். சூழல் நீங்க கீழே எழுதணும். முடியுமா? உங்களுக்கு ஐயா சில நேரங்கள் வந்து கொடுப்பேன். இந்த போம் இருக்குல்ல, இது வெடிக்கிற வரைக்கும் உங்களுக்கு நேரம். சரியா? உங்களோட நேரம் ஆரம்பிக்கிறது. சீக்கிரம் முடிச்சீங்கன்னா ஐயா சொல்லுங்க ஐயா.
தேன்மொழி அவன் என்ன ரோஹிணி புரியுதா? ஆமாய்யா. வேற பையன் அப்படியா? புரியுதா? வேற மாதிரி செய்யுங்க. எத்தனை பேர் முடிச்சிட்டீங்க? ஐயா, நாங்க முடிச்சிட்டோம். முடிச்சவங்க கை தூக்கிடுங்க. முடிச்சிட்டீங்களா? ஓகே, தஸ்வினி முடிச்சிட்டாங்க. அடுத்து பௌதர் நீர் முடிச்சிட்டீங்களா? சிவா சீக்கிரம் வெளியே போடு. ஐயா, முடிச்சிட்டேன். ரிசாத் நீ இதை சரி முடிச்சிட்டீங்க. உட்காருங்க. உட்காருங்க. ஒரு இதே இருக்கு. ஐயா முடிச்சிட்டோம். உட்காருங்க. ஐயா ஒரு நிமிஷம். சரி எல்லாம் முடிச்சிட்டீங்களா? முடிச்சு நாங்க வரோம் இப்ப கலந்துரையாடலாமா? நாங்க வரோம் சரி வாங்க ரூபாய். வாங்க. சரி இப்ப ரூபனுக்கு வந்து கலந்துரையாடுவாங்க. எல்லாரும் பார்க்கணும். தனுஷன் பாருங்க. சரி வேற யாருக்கு அந்த படம் கிடைச்சிருக்கு? வேற யாருக்கு அந்த படம் கிடைச்சிருக்கு? எங்களுக்கே சரி ஐயா அப்படி நிக்கிறீங்க. அவருக்கு வந்து ஐயா ஒரு தனியா சேஸ்வதி ஓகே நீங்க படிங்க. நான் படிக்கிறேன் ஐயா. ஐயா இந்த 3 படம் வந்து அந்த கணேசன் சரி கணேசன் நம்ம ஈஸியா யாரும் வச்சிருக்கோம். ஐயா சொல்லுங்க. ஐயா இந்த 3 படம் வந்து அழுத பிள்ளை பால்குடிக்கு அந்த கேள்வி வந்து அமைஞ்சிருக்கு. எப்படி சொல்லுங்க. ஒரு ஊர்ல வந்து இந்த படத்தை பாத்தீங்கன்னா இந்த பையன் இருக்கார்ல அவர் பேர் வந்து ரூபணிச்சுக்கோங்க. கபில் ரூபன். சரியா இல்ல பவின். சரி பவின் சரி. சரியா பவின் வந்து என்ன பண்றாருன்னா தனியா இருக்காரு. ஆனா அவருக்கு ஆசை இந்த பியூக்கு ஆடணும்னு. சரி. ஆனா அவர் அப்படி ஒரு மாதிரி இன்ட்ரோவர்ட் போல ஐயா. இன்னொரு தமிழ் என்ன சொல்றாங்க? அதாவது தனிமைப்படுத்துறாங்க. முதல் பையன். சரி. மூன்றாவது நண்பர்கள் பந்து விளையாடுவதை வருத்தத்துடன் பார்த்தான் மதி. ஓகேவா பவின். அப்ப இவருக்கும் ஆசை பந்து விளையாடணும்னு சொல்லிட்டு அவனுக்கும் விளையாட வேண்டும் என்ற ஆசை. ஆனால் அவன் கேட்டு தயங்கப்பட்டான். தயங்கினான். அப்ப கடைசியா ஆனால் அழுது பிள்ளை பால் குடிக்கும் என்று அறிந்த அவன் சுயமாக நேரில் கேட்டு ஒன்றாக சேர்ந்து விளையாடும் என்று விளையாடினான். சரி அவங்க எழுதுன சூழல் சரியா? சரி ஞானவதி அது எப்படி அழுது பாலிக்கு சொல்ற இது விளையாடுது சொல்லுங்க. கேக்கல ஐயா, நானும் அவன் வந்து பந்து விளையாடுனான். சரியா, விளையாடாது. அப்புறம் தனியா உட்கார்ந்துருந்தான். அப்புறம் அவன் வந்து முயற்சி செய்து அழுத பிள்ளை பால் குடிக்கும் கேட்க அவன் வந்து போய் கேட்டு விளையாடினான். அவன் ஆசைப்பட்ட மாதிரி விளையாடினான். சரி ஓகே அவங்க கையில கொடுத்தீங்களா? சரி அதே சூழல் கடைசி இன்னொரு பொண்ணு யாரு? ஐயா, இந்த படம் வேற மாதிரி வந்து இந்த படம் வேற மாதிரி வெட்டிருக்கா. உங்களுக்கு எப்படி வெட்டியிருக்கு? வரும். உங்களுக்கு படம் வேற மாதிரி
சரி சரி இப்ப இந்த சூழல் எப்படி வரும் பையன் ஐயா. மாறி இருக்குன்னா அண்ணா நாங்க கிரியேட் பண்ணிட்டோம் ஐயா இயற்கை ஐயா, விட்டோம் சேஸ்வரி வந்து அவங்க வந்து அவர் கேக் வந்து விளையாடிட்டாங்க. சரி, ஆனா சரி. இதுல வந்து அவர் கேக்ல போயிட்டு அப்ப வந்து பவினுக்கு திடலில் நண்பர்களுடன் விளையாட சரி மீன் ஆசை. வந்து அவங்க பார்க்க முடியும் இன்னைக்கு நாங்க இங்க ஏன்னா நிக்கிறோம் ஐயா அப்ப இங்க நிக்கிறோம் ஐயா இல்ல. ஐயா அங்கே போ ஏன்னா கேமரா இருக்கு சரி காட்டுங்க பவினுக்கு திடலில் நண்பர்களுடன் விளையாட ஆசை. ஆனால் அவனுக்கு சென்றிடை தன் நண்பர்களிடம் கேட்க தைரியம் இல்லை. தமக்கு வேண்டியவற்றை கேட்காததால் அவன் விளையாடாமல் கவலையாக இருந்தான். இதுக்கு மேல அவர் என்ன பண்றோம்னா பவின் அவர் வந்து அழுதுபுள்ளி பாடத்துக்கு மாதிரி அவர் வந்து கண்ணு சொல்லுங்க பவின் போய் கேட்கணும். அவங்க எழுதுன சூழல் சரியா சரி. ஆனா இந்த சூழல்ல என்ன தெரியல ஒரு வித்தியாசமான சிந்தனை நன்றி. உங்களை மாதிரி ஐயா நாங்களும் சரி அடுத்த நீடுவாங்க பௌதாரணி நீடுவாங்க அந்த படம் கிடைச்சு யாருமா அதே படம் கிடைச்சு உங்களுக்கா சரி இப்போ அவங்க படைப்பாக பாருங்க சரியா படிக்கணும். அம்மாவின் பென்சில் உடைந்ததால் யாரும் சொல்லாமல் கவலையாக அமர்ந்திருந்தார். சிறிது நேரம் கழித்து தைரியத்துடன் தன் வகுப்பு ஆசிரியர் நடந்து வருவதை கூறுகிறார். ஆசிரியர் அவனுக்கு புதிய பென்சிலை தந்தார். அவன் புதிய பாடத்தை சொல்வது போல அவனுக்கு சரி அவங்க சொல்லுங்க என்னாச்சு அவன் பென்சில் வந்துச்சு அவன் பாதியாக ஏ சரி, இதே சூழல் யாருக்கு கிடைச்சிச்சு நீங்களும் இதே மாதிரி தான் பார்த்துருக்கீங்களா இல்ல ஐயா இது வேற பண்ணும் உங்களுக்கு என்ன கிடைச்சிச்சு நீங்களும் அதே கேள்வி வச்சிட்டீங்களா விடைக்கதை கொடுத்தாங்க அப்ப உங்களுக்கும் அவருக்கும் ஒரு சூழல் கிடைச்சு ஆமா ஐயா ஆனா இரண்டுமே ஒரே சூழல் தான் சரி உட்காருங்க உங்களெல்லாம் ஐயா அப்படி திருத்துறேன் இப்ப நம்ம வந்து அடுத்த நடவடிக்கை போகலாம். சரி இந்த நடவடிக்கைக்கு ஐயாவுக்கு வந்து ஒரு குழுல இருந்து ஒரு பிரதிநிதி முன்னுக்கு வரணும் சரி இப்ப வந்து ஐயா வந்து உங்களுக்கு 3 நிமிடம் பந்து கொடுப்பேன் இப்ப நீங்க இந்த பந்தை கொண்டு எனக்கும் வேணும். வேணாம் ஐயா இதுல நீங்க ஏதாவது ஒரு எண்ணை வந்து தேர்ந்தெடுக்கணும் அந்த எண்ணுக்கு ஏற்ப இந்த பெட்டிக்கு மேல வந்து இந்த மாய பெட்டிக்கு மேல எண்கள் வந்து குறிப்பிட்டிருப்போம் அந்த பெட்டியை நீங்க எடுத்துட்டு குழுக்கு போங்க அப்புறம் ஐயா என்ன செய்யணும் சொல்றோம் வந்து எடுத்துக்கோங்க படிக்கலாமா அடிங்க சரி உங்களுக்கு என்ன 30 கிடைச்சிருக்கு 30 இருந்து எடுத்துக்கோங்க அடுத்து என்ன கிடைச்சிருக்கு 10 இருந்து 15 சரி 5 மட்டும்தான் எடுத்துக்கோங்க சரியா போய் பார்த்தாடி. சரி உங்களுக்கு வந்து இந்த பெட்டி கிடைச்சிருக்கு எடுத்துக்கோங்க சரி இப்போ உங்களோட பெட்டிகளை திறந்து பாருங்களேன் சரி இப்போ வந்து உங்களுக்கு வந்து சில விளையாட்டு பொருட்களும் ஒரு சூழல் அட்டையும் இருக்கும் சரியா இப்போ இந்த குழுல நீங்க அந்த சூழலை கலந்துரையாடி உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த பொருளை பயன்படுத்தி நீங்க நடிக்கணும் சரியா உங்களுக்கு வந்து ஐயா வந்து 2 நிமிடம் நேரம் கொடுப்பேன் சீக்கிரம் கலந்துரையாடிக்கணும் சரியா நீங்க அது கதை சரியா எந்த குழு கலந்துரையாடிட்டீங்க சரி பவதாரணி குழு தயாரா சரி எல்லாம் முடிவாங்க சரி பவதாரணி குழு மீட்டிங் வராங்க எல்லாம் கவனமா பாருங்க அவங்க என்ன சூழல் கிடைச்சிருக்கு நீங்க சொல்லணும் சரி விரிவா உங்களுக்கு பேசினா சரி ரூபன் கவனமா பாருங்க கேள்வி கேட்கணும் உங்களை தான் கேள்வி கேட்கணும் பாருங்க
மிட்டாய் சாப்பிட்டீங்களா? அதை வந்து உங்களுக்கு சரி வாங்க பல்லு சரி அவங்களுக்கு கைத்தறி கொடுத்துருங்க. சரி அப்படியே போயிட்டே இருங்க. சரி தனுஷன் அவங்க என்ன நினைச்சாங்க சொல்லுங்க, உங்களுக்கு என்ன புரிஞ்சுச்சு? ஐயா ஒரு அம்மா ஒரு மக ஒரு டாக்டர் இருக்காங்க ஐயா. நம்ம டாக்டர் பல் மருத்துவர். பல் மருத்துவர். இதுதான் பல் மருத்துவர். சொல்லுங்க. அந்த பொண்ணு இருக்குல்ல ஐயா, அந்த பொண்ணு நிறைய மிட்டாய் சாப்பிட்டு அந்த பையன் வந்துட்டு நிறைய முட்டாய் சாப்பிட்டு பல்லு வந்துட்டு பூச்சி ஆயிடுச்சு, அழுகுறான். அப்புறம் அவன் வந்து அவங்க அம்மா போய் சொல்றப்ப அவங்க வந்து மருத்துவர்கிட்ட கூட்டிட்டு போறாங்க. மருத்துவர் வந்துட்டு பரிசோதனை பண்ணிட்டாங்கன்னா பல்ல வந்து குடிக்க போட்டுறாங்க ஐயா. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா வந்து சொல்லி பல்லு எப்படி எழுதி பாக்குறீங்க? ஏன்னா அந்த பிரச்சனையை ஒரு சிக்கலை வந்துட்டு தீர்த்து விட்டாங்க அந்த அம்மா போய். அந்த பையனே தான் பல்லு வளைக்க போய் சொன்னா அம்மா கிட்ட. ரூபாய் எப்படி தெரியுது சொல்லுங்க. அவன் வந்து பல்வெளி சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லி ஒருவேளை அவங்க சொல்லலன்னா என்ன இருக்கும்? பூச்சாயி வாய் புண் வந்திருக்கும். சரி அவங்களுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுத்துருங்க. தனுஷன் உட்காருங்க. சரி அவங்க நடிச்சது புரிஞ்சிருச்சா? சரி அடுத்து சரி இப்ப கடைகேசன் பண்ணிப்பாங்க. ஐயா அந்த தண்டனை. ஆமா அந்த தண்டனை தான். இப்போ கடைகேசன் வந்து அழுத பிள்ளை பால் குடிக்கும்ன்ற இதுக்கு அப்ப அவரோட சூழல் சொல்ல போறாரு. சொல்லுங்க. ஐயா குமரன் ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்துட்டு நண்பர்களோட சட்டை கடைக்கு போயிருக்காரு. அவங்களுக்கு பட்டு சட்டை பல்லு பிடிச்சி போயிடுச்சு. அப்போ கூட வந்து ரெண்டு தோழிகள் ஒரு வெளியே போட்டு ஒரு பட்டு சட்டை அப்போ கூட ரெண்டு தோழிகள் இருந்தாங்க. அப்போ என்ன செஞ்சாருன்னா அந்த சட்டையை போய் பார்த்துட்டு இருந்தாரு. அவங்க பார்க்குற மாதிரி. அதுக்கப்புறம் போயிட்டு அவர்கிட்ட சொன்னார் இந்த சட்டை நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாரு. அவர் போய் கொஞ்சம் அடம் பிடிச்சாரு. அவர் பார்த்தீங்கன்னா அந்த தோழிகள் ஒரு சட்டையை இது இதுல என்ன செய்யுது? அது ஒரு பச்சை நிற சட்டையா ஐயா? ஐயா அது ஒரு பச்சை நிற சட்டை ஐயா. சரி உட்காருங்க. கடைகேசன் கைத்தட்டல் கொடுங்க. சரி இன்னைக்கு படிச்ச பழமொழி உங்களுக்கு புரிஞ்சுதா? என்ன பழமொழி படிச்சோம்? அதோட பொருள் என்ன? சரி கூட்டத்தோட கவிதா போட்டா தெரியாதுன்னு நினைச்சீங்களா? சரி இப்போ உங்களுக்கு கொடுத்த அந்த காகிதத்தை பின்னாடி திருப்புங்க. முத ஆரம்பத்துல கொடுத்துருல பாட புத்தகம்னு சொல்லி இப்போ என்ன செய்யணும்னா அழுத பிள்ளை பால் குடிக்கும் என்ற அந்த பழமொழியையும் அதோட பொருளையும் எழுத்து பிழை இல்லாம இங்க எழுதணும். எழுதுங்க சீக்கிரம் விரைவா 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 எழுதிட்டீங்கன்னா நம்ம முடிச்சுட்டு கிளம்பிடலாம். எழுதுங்க கணிகேசன். பவதாரணி எழுதுங்க. ரூபன் உங்க தலைமை ஆசிரியர் அறைக்கு கூட்டிட்டு போறேன். சரி முடிச்சிட்டீங்களா? ஆமா பொருள் எழுதணும். இது ஏன்னா அப்பதான் உங்களுக்கு அது மனதுல நல்லா ஆழமா பதியும். ஐயா எழுதிட்டேன். சரி எழுதிட்டீங்களா? ஒரு செந்திரி ரொம்ப நல்லா எழுதிருக்கீங்க. சரி அப்புறம் வந்து எழுதுறத வந்து வகுப்பு தலைவர் வந்து வாங்கிடுவாரு. சரியா? நம்ம பாடத்தை முடிச்சுக்கலாம். நன்றி மாணவர்களே.